ஓம் அகாரோகாரமகாரநாதாங்கிதநாம்னே நமஹ. பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகள் அவருடைய அஷ்டோத்தர சதநாமாவளி. அதுல முதல் நாமமே அவருடைய பெயர் ஓங்காரத்தை உடையது. அவருக்கு நமஸ்காரம். ஓங்காரானந்தக அப்படிங்கிற பேர்ல நம்முடைய பாரத நாட்டுல பல சாதுக்கள் இருக்காங்க. ஓங்காரானந்தா அப்படிங்கிற பேரோட இருக்கிற சாதுக்கள் எல்லோருமே நன்றாக சாஸ்திரம் படித்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு ஒரு மகாத்மா சொன்னார். சுவாமிஜிக்கு இந்த அற்புதமான திருநாமத்தை வழங்கியவர்கள் பூஜ்ய ஸ்ரீ சித்பவானந்த சுவாமிஜி அவர்கள். சித்பவானந்த சுவாமிஜி கடைசியாக 8 பேருக்கு துறவரம் தீட்சை வழங்கினார்கள். அதுல கடைசி சுவாமிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமிஜி தான் அந்த சந்நியாசத்துக்குரிய மந்திரங்கள் எல்லாம் சொன்னதாகவும் சொல்லுவாங்க. சித்பவானந்த சுவாமிஜி 1984 துறவர தீட்சை வழங்கினார்கள். சுவாமிஜிக்கு அடுத்த ஆண்டே அவர்கள் மகாசமாதி அடைந்து விட்டார்கள். சித்பவானந்த சுவாமிஜி எப்பொழுதுமே ஓங்காரத்தை தியானம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. மாண்டூக்கிய உபனிஷத்துல ஓங்காரத்தை பற்றி நன்றாக சொல்லப்பட்டிருக்கு. ஞான வனத்தின் விதை ஓங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனாலதான் தேனியில கூட ஆசிரமத்துல ஒரு அந்த கோஷால இருக்கிற இடத்துக்கு ஞான வனம் அப்படின்னு சுவாமிஜி பேர் வச்சிருந்தாங்க. இந்த ஓங்காரம் அப்படிங்கிறது இறைவனை குறிக்கக்கூடிய மிகச்சிறந்த சொல். சொற்கள் எழுத்துக்களால் உருவாகின்றன. எந்த சொல்லும் போது முதல்ல வாயை திறக்கிறோம், முடிக்கும் போது வாயை மூடுறோம். வாயை திறக்கும் போது ஆ அப்படின்னு திறக்கிறோம், மூடும் போது அப்படின்னு மூடுறோம். இடையில இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே உ என்பதன் விரிவுதான். ஆக அகாரம், உகாரம், மகாரம், ஆவும் ஊவும் சேர்ந்து ஓங்காரம் ஆகிறது. ஓம். சொல்லுலகின் ஆதார சொல் ஓம். சொற்களுக்கெல்லாம் ஆதாரம் ஓங்காரம். அதே மாதிரி பொருள் உலகின் ஆதாரம் பிரம்ம, பரம்பொருள். சொல்லையும் பொருளையும் பிரிக்க இயலாது இல்லையா? ஒரு சொல்ல சொன்னாலே நமக்கு பொருள் நினைவுக்கு வரும். பொருளை பார்த்தா அதோடைய பெயர் அல்லது சொல் நம்ம நினைவுக்கு வரும். ஆக ஓம் பிரம்மம் என்பது, ஓங்காரம் என்பது பரம்பொருளை குறிக்கின்ற மிகச்சிறந்த சொல். இதனை ஜபிப்பதால் மனம் தூய்மை பெறும். இது சுவாமிஜி அவர்களுடைய கையெழுத்திலேயே ஒரு முறை எழுதினது நம்ம இந்த பக்கம் பாக்குறது. ஆக சுவாமிஜி அவர்களை நினைக்கும் பொழுதே பரம்பொருளையும் சேர்த்து நினைக்கிறோம். ஏன்னா பரம்பொருள் தான் குரு வடிவாக நமக்கு அருள் புரிகிறார் இல்லையா? சுவாமிஜி எப்பயும் சொல்லுவாங்களே, தாய்மானவர் பாடல் ஒன்று, மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே. யார் நன்றாக கடவுளை வணங்கி கோவில் கோயிலா போய் சாமி கும்பிட்டு எல்லாம் செய்யறாங்களோ அவங்களுக்கு நல்ல குருநாதர் கிடைப்பார் அப்படின்னு. நமக்கெல்லாம் அற்புதமான அந்த குருநாதர் தட்சிணாமூர்த்தியே, இறைவனே, பரம்பொருளே குருநாதராக நமக்கு தர்மத்தையும் பரம்பொருளை பற்றிய ஞானத்தையும் உபதேசம் செய்தார் இல்லையா? அந்த குருநாதரை போற்றுறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. ஒவ்வொரு நாளும் நம்ம குருவை நினைக்காத நாள் இல்லை. நம்ம வாழ்வின் இறுதி காலம் வரை ஒவ்வொரு நாளும் நம்ம குருவையும் இறைவனையும் சாஸ்திரத்தையும் வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு ஸ்லோகம் சொல்கிறது. அதாவது முதல்ல ஞானத்தை பெறுவதற்காக ஈஸ்வரனையும் குருவையும் சாஸ்திரத்தையும் நமஸ்காரம் பண்றோம். ஞானத்தை பெற்ற பிறகும் நன்றி கொன்ற பாபம் வராமல் இருப்பதற்காக நம்ம குருவை நமஸ்காரம் பண்றோம். இந்த குருவை நமஸ்காரம் பண்றது, குருவை ஸ்துதி பண்றது அப்படிங்கிறது பகவான ஸ்துதி பண்றதுக்கு நிகர். இதை நம்ம நினைவுல வைத்துக் கொள்ளணும். ஒரு பர்சன் அல்ல, குரு தத்துவம், குரு வடிவம். அந்த குரு தத்துவம் இந்த சுவாமிஜியாக வெளிப்பட்டு நமக்கு உபதேசம் செய்தது. அப்ப சுவாமிஜி கிட்ட என்னென்ன அரும் குணங்கள்லாம் வெளிப்பட்டனவோ அதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கும், வாழ்க்கைக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. சுவாமிஜி எப்பயும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எதெல்லாம் முக்தர்களுக்கு ஞானிகளுக்கு இயல்பாக இருக்கின்றனவோ அதெல்லாம் நம்மை போன்ற சாதகர்களுக்கு அது சாதனை. அதை தெரிந்து கொண்டு அவர்களை மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம். எப்படி சுவாமிஜி எப்பயும் ஓங்கார தியானத்துல, அவர் பேரே பாருங்க, ஓங்காரானந்தா, பரம்பொருளில் திளைத்திருப்பவர், மகிழ்ந்திருப்பவர்னு அர்த்தம்.
ஓம் அப்படிங்கிறது நம்ம ஹலோலாம் சொல்றோம். ஆனா உலகத்திலேயே மிக அதிகமாக உச்சரிக்கப்படுகின்ற படப்போகின்ற சொல் ஓங்காரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஓங்காரம், இந்த ஓம்ங்கிற சொல்லும் அத்தங்கிற சொல்லும் ரொம்ப மங்கள சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம ஓங்காரம் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுதே சுவாமிஜியை நினைக்கிறோம். சுவாமிஜியை நினைக்கும் பொழுது, அவருடைய பெயரை நினைக்கும் பொழுது பரம்பொருளை நினைக்கிறோம். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் நாம் சுவாமிஜி அவர்களுடைய அஷ்டோத்தரத்தின் மூலம் பரம்பொருளை நினைவு கூறுவோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.